வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு தரமான மூவி லிஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஃபேமிலியில் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனு, குடும்பத்தில் சண்டை, ஒய்ஃபு கூட கேர்ள் ஃப்ரெண்டு கூட பிரச்சனையாக இருக்குது, இல்லை நண்பர்கள் கூட சண்டை, வேலையில் பிரச்சனை, சொந்தக்காரன் போட்டு தள்ளி இருக்கிறான், இந்த மாதிரி என்ன தொல்லை வந்தாலும் ஒரே ஒரு சொல்யூஷன், நல்லா வயிறு முட்டை தரமான சாப்பாடாக சாப்பிட்டுட்டு இவங்க எல்லாரையும் நினச்சி ஏப்பம் விட்டு போய்கிட்டே இருக்கணுங்க. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டாக இருந்தால் புரட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி சாப்பாடுனாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நிறைய பேர் வாழ்கிறதே சாப்பிட்றதுக்காக தாங்க. மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிக்கும் சாப்பாடு மேலே இருக்க பிரியம் இன்றைக்கி நேற்று இருக்க ஒரு விஷயம் கிடையாது. மனுஷங்களே எடுத்துக்கிட்டா கூட இந்த நாகரிக வளர்ச்சி, சட்டை போடுறது, வீடு கட்டுறது, இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதன்மையாக இருந்தது சாப்பாடு தான். இதை மேம்படுத்துகிற மாதிரி ஹாலிவுட்டில் எக்கச்சக்கமாக படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நிறைய படம் டாக்குமெண்ட்ரி படம் தாங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸான நம்ம பார்க்குற மாதிரி படங்கள் அந்தளவுக்கு கிடையாது. அண்ட் அந்த படங்களை தேடி நான் ஒன்று ரெண்டு பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்குது ஈட் ப்ரே லவ். 2010 வந்த இந்த படத்தை ஒரு பயோகிராஃபி ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆயிருக்குங்க. இந்த டிவோர்ஸ்லேருந்து அவங்க மீண்டு வர முடியாமல் ரொம்ப மன கஷ்டத்தில் இருப்பாங்க. இந்த சமயத்தில் நம்மளை ஹீல் பண்ணிக்கிறதுக்கான ஒரே ஒரு ஆப்ஷன் ட்ராவலிங் தான். ஸோ ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபஸ்ட்டு இட்டாலிக்கு போயிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த சாப்பிட்ற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. அதை தொடர்ந்து இந்தியாவுக்கு வருவாங்க. இந்தியாவுக்கு வரப்போ அந்த ப்ரேயருடைய வேல்யூ என்ன, அந்த இந்தியன் கலாச்சாரம், அது எல்லாத்தையும் ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க. கடைசியாக உண்மையான காதலையும் அமைதியையும் இந்தோனேஷியாவில் பாலியில் போயிட்டு அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த 3 ஊரையும் இந்த மாதிரி ஒரு அழகான சினிமாட்டோகிராஃபியில் காட்டவே முடியாது. நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு தரமான ஃபேமிலி ஃபிலிம் இந்த ஈட் ப்ரே லவ். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6. நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்குது பர்ன்ட். 2015 வந்த இந்த படத்தை ஒரு ட்ராமா காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டேலண்டட் செஃப் இருக்கார். இவர் பயங்கரமான ஒரு அரகன்ஸ் இருக்க கேரக்டருங்க. இந்த கேரக்டர் படத்துடைய ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது எனக்கே நிறைய விஷயத்தில் ரொம்ப இரிட்டேட் ஆச்சு. பட் அதை தொடர்ந்து செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கேரக்டர். இவருடைய இந்த கேரக்டர்னால கெரியரில் ரொம்ப மட்டமான ஒரு ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டிருப்பாரு. இப்படி தன்னுடைய வாழ்க்கையை மட்டமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ லண்டனுக்கு போகிறாரு. அங்கே ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஜாயின் பண்ணி தன்னுடைய லைஃப்பை திரும்ப ரிவ்யூ பண்ணி கொண்டு வர முயற்சி பண்ணுவார். ஸோ இந்த முயற்சியில் நம்ம ஹீரோ சக்ஸஸ் அடைகிறாரா அப்படிங்கிறதான் படத்துடைய மிச்ச கதை. ரொம்ப நல்ல படங்க. சமைக்கிற ஒவ்வொரு இதுலேயும் அந்த பக்குவம் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.8. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் பிடிச்சிருக்குது ஜூலி அண்ட் ஜூலியா. 2009 வந்த இந்த படத்தை ஒரு பயோகிராஃபி ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யங் பிளாகர் இருப்பா. இவ பேர் ஜூலி. இவ ஜூலியா அப்படின்னு இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுடைய குக்கிங் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி வித்தியாசமாக புதுசாக பண்ணிட்டு இருப்பா. இந்த சமயத்தில் இவங்க 2 பேரும் கதையில் ஒரு கட்டத்தில் சந்திச்சுப்பாங்க. அது படத்தில் வேற ஒரு தருணத்துக்கு உங்களை கொண்டு போவோம். 2 பேருக்குமே ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இவங்க 2 பேரும் காம்படிட்டர்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். 2 பேருடைய பேஷனையும் வெவ்வேறு ஆங்கிள் இருந்து படத்தில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் 2 கேரக்டருமே ஃபீமேல் சென்ட்ரிக்காக இருந்துக்கிட்டு உங்களுக்கு 2 பக்கம் படத்தை பிடிச்சி இழுத்ததுனால எனக்குமே சரியாக புரிஞ்சதில்லை இந்த படத்தில் 2 பேரில் யார் பெஸ்ட் அப்படின்னு. பட் 2 பேருடைய கேரக்டரும் அந்தந்த இடத்துல சரியாக பிளேஸ் ஆனதுனால அந்த படம் ஒரு ஹிட் படமாக மாறிடுச்சுங்க. இது பிரைம் வீடியோவில் இருக்குது, பார்க்கறனா பாருங்கள். தரமான ஃபீல் குட் மூவிங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.2. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸ் பிடிச்சிருக்குது செஃப். 2014 வந்த இந்த படத்தை ஒரு அட்வென்ச்சர் ஃபில்மாக, எஸ்பெஷலாக ஒரு ஒர்க் பிளேஸ் ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா ரோட் ட்ரிப்பும் வரும் இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு ஹெட் செஃப். இவர் கிரியேட்டிவாக பல ஃபுட் சமைக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோடு இருப்பார். பட் எதிர்பாராத சமயத்தில் இவருடைய வேலை போன காரணத்தினால இவர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். இதே சமயத்தில் இவருடைய ஃபேமிலிக்கிட்ட இவர் க்ளோஸாகவும் இருக்க மாட்டார். அவங்கள்ட்டேருந்து தள்ளி இருப்பார். அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இவருக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவருடைய எக்ஸ் ஒய்ஃப் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீ ஏன் ஒரு ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, உனக்கு ஏற்ற மாதிரி கிரியேட்டிவாக நீ பல விஷயங்கள் பண்ணலாம், அதனால் நீ ஒரு ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவார். ஸோ இவர் ட்ரக் ரெடி பண்ணுறதுலேருந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் அந்த குழந்தைங்கலேருந்து எல்லாருமே இவருடைய இந்த ஃபுட் ட்ரக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் மொரட்டு க்ரியேட்டிவான ஃபுட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிப்பார் ஐயா. இதை தொடர்ந்து இவருடைய ட்ரக்கும் ஊர் பூரா ஃபேமஸ் ஆயிருங்க. இதுக்கப்புறம் படத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சீனும் என்ஜாய் பண்ணுறதாங்க. ரொம்ப லீனியரான படம் தான். ஜஸ்ட் என்ஜாய் த மொமெண்ட்ஸ், அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸ் பிடிச்சிருக்குது ராட்டட்டூயி. 2007 வந்த இந்த படத்தை ஒரு ஃபேமிலி காமெடி ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, கிராமத்து பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு எலி ஊரை நோக்கி வருது. இந்த சமயத்தில் ஒரு பையனை சந்திக்குது. அவனுக்கு சரியாக சமைக்க தெரியாது. ஒரு கட்டத்தில் இந்த எலியும் அந்த பையனும் நண்பர்கள் ஆயிடுறாங்க. மேற்கொண்டு அந்த எலி நல்லா சமைக்க தெரிஞ்ச காரணத்தினால இந்த பையனுக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணி அந்த பையனை ஒரு பெரிய செஃபாக மாற்றிடும். இப்படி உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கப்போ இவங்க பல பிரச்சனைகளை அடுத்தடுத்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை எந்த ஏர்லி 2K கிட்ஸும் 90s கிட்ஸும் அவாய்ட் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. மேபி லேட் 2K கிட்ஸ் யாராவது மிஸ் பண்ணியிருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல படம். தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஜியோ ஹாட்ஸ்டாரு, யூடியூபு, ஆப்பிள் டிவி, கூகுள் மூவிஸு எல்லா கர்மத்துலேயும் இந்த படம் இருக்கும். அதனால் இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச்.
அண்ட் நல்லா சிரிக்கலாங்க. சோஃபார் வந்ததில் பெஸ்ட் குக்கிங் மூவினா இதுதான். அனிமேட்டட் ஃபிலிம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடாதீங்க ராசா. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.3. ஸோ அவ்வளோதான் மக்களே. இது மாதிரி புதுசாக ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் அடிக்கடி வீடியோ போடும்போது உங்களால் பார்க்க முடியும். கீழே 4 கமெண்ட்டை போட்டு என்னை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை.